The starting point of all achievement is desire. Napoleon Hill. எல்லா சாதனையின் தொடக்கமே அதன் மேல் நம்மளுக்கு இருக்கக்கூடிய பேராசை தான். ஒரு விஷயத்தின் மேல உங்களுக்கு பேராசை, ஒரு அதீத ஆர்வம் வந்துருச்சு அப்படின்னா அதுதான் உங்களுடைய வெற்றியினுடைய தொடக்க புள்ளி அப்படின்னு சொல்லலாம். நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா எது உங்களுக்கு வேணுமோ அதன் மேல ஆசை கொள்ளுங்கள். இந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட இன்னைக்கு நம்ம கிளாஸ்க்கு போலாங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்லாங் வேர்ட். இந்த ஸ்லாங் வேர்ட் அப்படின்னா நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் இதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நம்ம பார்க்க போற ஸ்லாங் வேர்ட் கோச் பொட்டேட்டோ. கோச் பொட்டேட்டோ அப்படின்னா மீனிங் என்ன, அதை எப்படி நம்ம சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம் பாருங்க. கோச் பொட்டேட்டோ அப்படின்னா a person who watches too much television. எப்ப பாரு ஒரு இடத்துல உட்காந்து நிறைய டிவி பார்த்துட்டே இருப்பாங்க இல்லையா, அவங்க வேற எந்த வேலையுமே செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி ஒருத்தரை நம்ம வந்து கோச் பொட்டேட்டோ அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணலாம். தன் நேரத்தின் பெரும் பகுதியை அமர்ந்து கொண்டோ படுத்து கொண்டோ கழிப்பவர். வேற எந்த வேலையுமே அவங்க செய்ய மாட்டாங்க, சும்மா உட்காந்துட்டு இருப்பாங்க, அல்லது சும்மா உட்காந்து டிவிக்கு பார்த்துட்டு இருப்பாங்க, சும்மா படுத்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தரை நம்ம பேசணும் அப்படின்னா அவங்கள நம்ம கோச் பொட்டேட்டோ அப்படின்ற இந்த ஸ்லாங் வேர்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து டிஸ்கிரைப் பண்ணலாம். சுருக்கமாக சொல்லணும்னா கோச் பொட்டேட்டோன்னா சோம்பேறி. நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப சோம்பேறியா இருக்கிறாங்க அப்படின்னா தான் நம்ம கோச் பொட்டேட்டோ அப்படி சொல்லுவோம். வேற எந்த வேலையுமே அவங்க செய்ய மாட்டாங்க, டிவி பார்த்துட்டே இருப்பாங்க, அல்லது சும்மாவே இருப்பாங்க, அல்லது படுத்துட்டே இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம வந்து கோச் பொட்டேட்டோ அப்படின்ற இந்த ஸ்லாங் வேர்ட்ல மீன் பண்ணலாம். A person who spends little or no time exercising and a great deal of time watching television. அதாவது நிறைய நேரம் டிவி பார்க்கறதுலயே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் கூட எக்ஸசைஸே பண்ண மாட்டாங்க. கொஞ்ச நேரம் கூட எக்ஸசைஸ் பண்ணணும் அல்லது ஒரு வேலையை செய்யணும்னு அவங்க நினைக்கவே மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்கள நம்ம கோச் பொட்டேட்டோ அப்படின்ற இந்த ஸ்லாங் வேர்ட்ல மீன் பண்ணலாம். கோச் பொட்டேட்டோஸ் as they are called are the ones who stick on to their sofas just watching the idiot box that has caused many such unwarranted developments in health. நம்ம இந்த கோச் பொட்டேட்டோஸ் அப்படின்னு யாரை சொல்லுவோம்னா, யாராவது ஒருத்தர் வந்து எப்போ பாரு தொடர்ந்து உட்காந்துட்டு டிவி சோஃபாவில் உட்காந்து டிவி பார்த்துட்டே இருப்பாங்க. இடியட் பாக்ஸ் அப்படின்னா டிவி. அந்த மாதிரி உட்காந்துட்டே பார்த்துட்டே இருக்கிறதுனால உடம்புல எந்த எக்ஸசைஸும் இல்லாததுனால நம்ம உடம்புக்கு தேவையில்லாத வியாதிகள்லாம் வரும். அப்படி யார் இருக்கிறாங்களோ அவங்கள நம்ம கோச் பொட்டேட்டோஸ் அப்படின்னு சொல்லலாம். A person who watches a lot of television and does not have an active life. சாதாரணமான ஆக்டிவான ஒரு வாழ்க்கையை வாழாம அவங்க வந்து எப்பவுமே உட்கார்ந்துட்டு அமைதியா டிவி பார்த்துட்டே இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம கோச் பொட்டேட்டோ அப்படின்ற இந்த ஸ்லாங்ல சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வந்து கோச் பொட்டேட்டோ அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சு இல்லையா? அது எப்படி சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணலாம் பாருங்க. He used to play basketball, but he has stopped doing that now, and in the last few months he has been a bit a coach potato, she said. அவங்க சொன்னாங்க, அவர் வந்து எப்பவுமே பாஸ்கெட் பால் விளையாடிட்டு இருப்பாரு, ஆனா இப்போ வந்து அவர் விளையாடுறத நிறுத்திட்டாரு. கடந்த சில மாதங்களாக அவர் வந்து ரொம்ப சோம்பேறியா ஒரே இடத்துல உட்காந்துட்டு டிவி பார்த்துட்டு இருக்காரு, இல்லைன்னா எதுவுமே செய்யாம அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு அப்படின்னு அவ சொன்னா அப்படின்னு நம்ம இதுல வந்து சொல்றோம். பாஸ்கெட் பால் விளையாடி கொண்டிருந்தவர் பாஸ்ட்ல கடந்த காலத்துல பாஸ்கெட் பால் விளையாடிட்டு இருப்பாரு டெய்லி, ஆனா இப்ப அவர் அதை நிறுத்திட்டாரு. எந்த வேலையுமே செய்யாம ஒரு எக்ஸசைஸுமே பண்ணாம சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்காரு கடந்த சில மாசங்களா. இப்ப அவர் வந்து ஒரு பெரிய சோம்பேறி ஆயிட்டாரு அப்படின்னு சொல்றா அவ. ரெண்டாவது எக்ஸாம்பிள் பாருங்க. Meena is a real coach potato and doesn't like to participate in any activity that makes her tired or sweaty. மீனா வந்து ஒரு பெரிய சோம்பேறி. அவங்க வந்து ரொம்ப டயர்ட் ஆகிற அளவுக்கு, சோர்வடைகிற அளவுக்கு அல்லது வேர்வை விழற அளவுக்கு எந்த வேலையிலுமே பங்கெடுத்துக் கொள்வதற்கு விரும்புவது இல்லை. அந்த மாதிரி படு சோம்பேறி தான் அந்த மீனா அப்படின்னு சொல்றோம் இந்த சென்டென்ஸ்ல. கடைசி எக்ஸாம்பிள் பாருங்க. Even if you are an incurable coach potato, there is no excuse for not taking regular exercise. நீ வந்து ஒரு படு சோம்பேறியா இருந்தாலும் எந்த வேலையிலுமே ஈடுபடாம சும்மாவே உட்காந்துட்டு டிவி பார்க்குறவங்க இல்லை சும்மா படுத்துட்டு இருக்கவங்களா இருந்தாலும் எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு எந்த காரணத்தையும் நீங்க வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றோம் இந்த சென்டென்ஸ்ல. இவ்வளவு நேரம்
கோச் பொட்டேட்டோ அப்படின்னா மீனிங் என்ன? இந்த ஸ்லாங் வேர்டை நம்ம எப்படி நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? என்ன வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லி நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு சேரும். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். இங்கிலீஷில் பேசணுன்னாலும் இங்கிலீஷ் கிராமரை கற்றுக்கணுன்னாலும் ப்ராக்டிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோவை பார்க்குறதோடு நிறுத்திடாதீங்க. இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த கோச் பொட்டேட்டோ அப்படின்ற ஸ்லாங் வேர்டை நீங்கள் தேவையான சூழ்நிலையில் சரியான நேரத்தில் பயன்படுத்துங்க. ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், இங்கிலீஷில் பேசுங்க, கான்ஃபிடென்ஸை உயர்த்துங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.